வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு தான். ஸோ அதுக்கு முதல்ல கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா காய விடுங்க. காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு அடுத்து உளுந்தம்பருப்பையும் போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நல்லா செவந்துருச்சு. ஸோ கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. ஸோ ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். ஸோ கூட்டுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் தக்காளியோடு சேர்த்திங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ இப்போ ஓரளவு வதங்கிருச்சு. அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காவை சேர்த்துடலாம். நான் ஒரே ஒரு பெரிய புடலங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ புடலங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஸோ வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்புக்கு பதிலாக கடலைப்பருப்பு போட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எந்த பருப்பாக இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ புடலங்காய் கொஞ்சம் நேரம் வேகணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். ஸோ இப்போ புடலங்காய் வெந்துருச்சு. இப்போ சாம்பார் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். சாம்பார் பவுடர் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ புடலங்காய் நல்லா வேகணும். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ஸோ அந்த டைமில் தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காவோட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. புடலங்காய் நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், பருப்பும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் விழுதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. மூடி போட்டு வேக வைக்கணும்னு கிடையாது. ஸோ அது நல்லா கொதிக்கணும். ஸோ அது தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றி வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஈஸியான கூட்டு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.